பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பெத்தில் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸ்ஸட் தர்ஸ்டே. வாலிப பிள்ளைகளே, எப்படி இருக்கேன்? நாம் முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய சுய புத்தி, நம்மளுடைய ஓன் தாட் இல்லாதபடிக்கு கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்கிற எல்லா விதமான காரியங்களிலும் கர்த்தர் நடத்துவார் என்ற அவருடைய சித்தத்திற்கு நாம் வாழ்க்கை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்ப வேண்டும். வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி காணப்படுகிறதா? அவன் தேவனுடைய ஆழத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படி நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரிலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான் என்று 2 நாளாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நாம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்து மனதை சாய்ந்தான். அவனைப் போல ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் இருக்க போவதும் இல்லை என்று 2 ராஜாக்களை நாம் வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்கிற காரியங்களில் ஆனாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கொள்ளும் காரியத்திலும் முழு இருதயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்திலே செவி சாயுங்கள் என்று 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 25வது வசனம் சொல்லுகிறது. லெட்ஸ் ப்ரே அபவுட் இட். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் முழு இருதயத்தோடு எங்கள் வாழ்க்கை இடத்தில் கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனின் ஆலய பணிகளை செய்ய முழு இருதயத்தின் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்க கர்த்தாவே எங்கள் இருதயங்களை எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க சுவாமி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.